நான் இன்ஸ்டாகிராமுக்கு பயங்கர அடிக்டடாக இருந்தேன். எப்போ பார்த்தாலும் உட்காந்து ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இதை குவிட் பண்ணலான்னு நினச்சி இன்ஸ்டாகிராமில் அன்இன்ஸ்டால் பண்ணுவேன். பட் ஒரு சில நாள்லையோ இல்லைனா மோஸ்ட் ஆஃப் த டைம் அதே நாள்லையே இன்ஸ்டாகிராமை திரும்ப இன்ஸ்டால் பண்ணி உட்காந்து ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருப்பேன். என்னால் இதை சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ தான் இதிலிருந்து வெளியில் வரத்துக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணேன். இன்ஸ்டாகிராமை அன்இன்ஸ்டால் பண்ணாமே அந்த அடிக்ஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு கூட இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணதுனால என்னோடய மென்டல் ஹெல்த் இன்க்ரீஸ் ஆச்சு, எக்கச்சக்கமான டைம் சேவ் ஆச்சு, அண்ட் கூடவே என்னோடய லைஃப் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக மாறிச்சு. ஒருவேளை நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, என்னோடய பேர் சரவணன். அண்ட் நம்ம இந்த சேனல் எப்படி ரிசர்ச் பேஸ்ட் டூல் ஸ்ட்ராட்டஜிஸ் கூடவே ஒரு சில டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ட்ரீம் லைஃப்பை க்ரியேட் பண்ணலான்றதை பற்றி பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு த ஹிடன் ஃபீவர்ஸ். இமேஜின் மண்டே காலைல எழுந்துக்கிறீங்க, உங்களுக்கு பயங்கரமான தலைவலி. ஸோ நீங்கள் மெடிக்கல் ஷாப் போயிட்டு வந்து ஒரு பெயின் கில்லர் மாத்திரை வாங்கி சாப்பிட்றீங்க. அடுத்த நாள் எழுந்துக்கும் போது அதே மாதிரி பயங்கரமான வலி. மண்டே வாங்கின அதே பெயின் கில்லர் மாத்திரை இருக்குது, அதை சாப்பிட்றீங்க, அன்றைக்கி தலைவலி சரியாயிடுச்சு. மூணாவது நாள் எழுந்துக்கிறீங்க, அன்றைக்கும் உங்களுக்கு பயங்கரமான தலைவலி. பட் அன்றைக்கி நீங்கள் பெயின் கில்லர் சாப்பிட்றதுக்கு பதிலாக டேரெக்டாக டாக்டர்கிட்ட போயிடுறீங்க. நர்வஸாக உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. டாக்டர் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு சில டெஸ்ட்லாம் ரன் பண்ணி பார்க்குறாரு. அட் த எண்ட் உங்களுக்கு ஒரு சிவியரான சைனஸ் இன்ஃபெக்ஷன் இருக்குன்ட்டு கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாரு, மெடிசன்ஸ்லாம் எழுதி கொடுக்குறாரு. உங்களுக்கு ஒரு சில நாளில் வந்து உடம்பு சரியாக போயிடுச்சு. இப்போ இந்த பெயின் கில்லர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே டெம்பரரி. இந்த டெம்பரரி பெயின் கில்லர்ஸ் மாதிரி தான் நிறைய பேர் சொல்கிற டிப்ஸ். கிரே ஸ்கேல் மோடை யூஸ் பண்ணுங்கள், ஆப்பை டெலீட் பண்ணுங்கள், ஸ்க்ரீன் லிமிட் செட் பண்ணுங்கள், இந்த மாதிரி டிப்ஸ். இப்போ இந்த ரூட் காசான ஆக்சுவல் ப்ராப்ளமை ஃபிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் இன்ஸ்டாகிராம் அன்இன்ஸ்டால் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, நான் 100% சொல்லுவேன், நீங்கள் எய்தர் யூடியூப் ஷார்ட்ஸ் உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, இல்லைனா அமேசான் ஆர் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி நம்ம இந்த ரூட் காசான த ஹிடன் ஃபீவர்ஸை தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் திங், பிரெயின் ஆன் ஃபயர். ரீசெண்டாக நான் ஒரு நாள் உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அன்றைக்கின்னு பார்த்து சரியான வெயில். கரெக்டாக அப்போ தான் அன்றைக்கி பண்ணணுன்ட்டு எனக்கு எக்கச்சக்கமான ஒர்க் ரிலேட்டட் டாஸ்க்ஸ் இருந்தது. ஸோ இதனாலேயே அன்றைக்கின்னு பார்த்து நான் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன். ஓகேங்களா, லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா லேப்டாப் ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்னடான்ட்டு அதை செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக அப்போ தான் இன்டர்நெட் வேலை செய்யலை. சரின்ட்டு இன்டர்நெட் ரிலேட்டடாக நான் கால் பண்ணலான்னு பார்க்கும்போது கரண்ட்டு போயிடுச்சு. என்னோடய டீம்லேருந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ப்ராக்ரஸ் என்னன்ட்டு. என்னோடய ஸ்ட்ரெஸ்ஸு வந்து கூரையை பிச்சுக்கிட்டு போயிட்டு இருந்தது. அந்த மாதிரி டைமில் என் கை ஆட்டோமேட்டிக்காக என்னோடய ஃபோன் கிட்டே போகும். நான் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிவிட்டு ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அன்றைக்கும் அதே மாதிரி தான் நான் ஃபோன் எடுக்க போகிறேன். அப்போ தான் நான் ரீசெண்டாக கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு ஆடியோ புக் ஞாபகம் வந்தது. மைண்ட்ஃபுல்னஸ் ஃபார் டெய்லி ஸ்ட்ரெஸஸ் பை ரேச்சல் கேபிள். முக்கியமாக அதில் அவேர்னஸ் பிரமிடுன்ற ஒரு மெத்தட் ஞாபகம் வந்தது. நான் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலாக தான் இருந்தேன். இதெல்லாம் ஒர்க் ஆகுமா, இதெல்லாம் பண்ண எப்படி ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாகும்ன்ட்டு. பட் பரவாயில்லன்ட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தேன். அன்றைக்கி நாள் முடியும் போது நான் எல்லா முக்கியமான டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடய ஃபோனை தொடவே இல்லை. அண்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி இல்லாமல் ரொம்பவே காமாக இருந்தேன். பட் முக்கியமான விஷயம், என்னோடய பிரெயினில் என்ன நடந்தது. இப்போ இந்த ஆங்ஸைட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ் எல்லாம் பீக்கில் இருக்கும்போது நம்ம பிரெயினில் அமிக்டலான்ற ஒரு ரீஜன் இருக்குது. இது என்ன பண்ணுன்னா ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸை ட்ரிகர் பண்ணும். இப்போ எப்படி வந்து பாம்பை பார்த்தோன்னா பயத்தில் அது கூட எதிர் நம்ம சண்டை போடுவோம், இல்லைன்னா அதுலேருந்து தூரமாக ஓடுவோம். இதை தான் ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு டேஞ்சர், ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே பாம்பு இருக்குது. இப்போ அந்த பாம்பு கூட எதிர் சண்டை போடணும், இல்லைன்னா ஓடணும். இதுக்காக நமக்கு இம்மர்ஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவைப்படும். இதனால் நம்ம பாடி இருக்கிற எல்லா எனர்ஜியுமே சர்வைவலுக்கு யூஸ் பண்ணும், சண்டை போடுறதுக்கு இல்லைன்னா ஓடுறதுக்கு. இந்த மாதிரி நம்ம பாடி வந்து சர்வைவலை ப்ரையாரிட்டைஸ் பண்ணும்போது நம்ம பிரெயினில் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்ன்ட்டு ஒரு ஏரியா இருக்குது. இதில் நடக்கிற நியூரல் ஆக்டிவிட்டி கம்மியாகும். இந்த பிரெயின் ஏரியா ஏன் இம்பார்ட்டன்ட்னா, இதில் தான் நம்ம லாஜிக்கலாக திங்க் பண்ணுறது, இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் நடக்கும். இதனால தான் வந்து நம்ம டேஞ்சரில் இருக்கும்போது இல்லைனா ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டிலாம் பீக்கில் இருக்கும்போது நம்மளால் தெளிவாக யோசிக்க முடியாது. சின்ஸ் நம்மளால் லாஜிக்கலாக திங்க் பண்ண முடியாதுன்னும் போது எப்படி இந்த பாம்பை பார்த்தா வந்து ஓடுவோம். இதே மாதிரி தான் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி பீக்கில் இருக்கும்போது அதிலிருந்து மாடர்ன் வே ஆஃப் ஓடுறது தான் நம்ம ஃபோனில் உட்காந்து ரீல் ஸ்க்ரோல் பண்ணுறது. பட் இந்த மாதிரி வந்து ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் காம் ஆகும். பட் இது அந்த டெம்பரரி பெயின் கில்லர் மாதிரி. இது இன்னுமே மோசமான விஷயம் என்னென்னா, ஒன்ஸ் நீங்கள் ஃபோனில் ரீல் ஸ்க்ரோல் பண்ணுறது ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆகிருக்கும், உங்களோட எனர்ஜி வேஸ்ட் ஆகிருக்கும். இதனால் உங்கள் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி இன்னுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இதனால் இன்னுமே உட்காந்து நீங்கள் அதிகமாக ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இது பேசிக்காக இந்த அடிக்டிவ் சைக்கிள்ன்ற ஒரு ட்ராப்பை க்ரியேட் பண்ணும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இந்த டெம்பரரி பெயின் கில்லர் எடுக்கிறதுக்கு பதிலாக
இந்த அவேர்னஸ் பிரமிட்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணேன். இது பேசிக்காக என்ன பண்ணிச்சுன்னா என்னோட பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டமை ஆக்டிவேட் பண்ணிச்சு. இப்போ இந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ்னு சொன்னால் பார்த்தீங்களா, இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் இந்த பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். இது என்ன பண்ணணும்னா நம்மளோட ஹார்ட் பீட், பிளட் ப்ரெஷர் இது எல்லாத்தையுமே நார்மல் ஆகும், நம்ம பாடி அண்ட் பிரெயினை காம் ஆகும், திரும்ப நம்மளால லாஜிக்கலாக திங்க் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நான் ஸ்ட்ரெஸ்லேருந்து காம் ஆனதுக்கப்புறமா என்னால் லாஜிக்கலாக யோசிக்க முடிஞ்சுது. என்னோட டீம் கிட்ட வந்து என்னோட ஸ்டேட்டஸ் அண்ட் பிளாக்கர்ஸ்லாம் அப்டேட் பண்ணேன், என்னோட லேப்டாப்பை கொஞ்ச நேரம் கூல் டவுன் பண்ணேன், அண்ட் என்னோட மொபைல் இன்டர்நெட்டை டேரெக்டாக என்னோட லேப்டாப்புக்கு கனெக்ட் பண்ணிட்டு ரியலிஸ்டிக்கான ஒரு பிளான் கிரியேட் பண்ணி அதில் ஒர்க் பண்ணேன். அட் தி எண்ட் என்னோட எல்லா முக்கியமான வேலையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நான் இந்த அவேர்னஸ் பிரமிட் மெத்தடோடு சேர்ந்து இன்னொரு முக்கியமான மைண்ட்ஃபுல்னஸ் மெத்தடும் யூஸ் பண்ணுவேன். ரெண்டுத்தையுமே பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு அவேர்னஸ் பிரமிட். இதோட கோல் என்னன்னா நம்மளை ப்ரெசண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும். இதுக்காக நம்மளோட 5 சென்சஸை யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் பார்க்கக்கூடிய 5 விஷயத்தை உங்கள் மைண்டில் லிஸ்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய லேப்டாப் இங்கே இருக்குது, அண்ட் என்னோடய பாட்டில் இந்த சைடு இருக்குது, என்னோடய புக்கு, என்னோட டெஸ்க்கு, இந்த மாதிரி 5 விஷயத்தை உங்களோட மைண்டில் நீங்கள் நேம் பண்ணணும். அடுத்தது நீங்கள் சேஃபான பிளேஸில் இருக்கீங்க, அந்த மாதிரி இடத்துல கண்ணை மூடலாம், லைக் பைக்லாம் ஓட்டல, கார்லாம் ஓட்டல, நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல சேஃபாக உட்காந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க. அடுத்து நீங்கள் ஃபிசிக்கலாக ஃபீல் பண்ணக்கூடிய 4 விஷயத்தை உங்கள் மைண்டில் லிஸ்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பாதம் வந்து உங்கள் தரையை தொடுறது, ஆர் ஃபேன் காற்று வந்து உங்கள் மேலே வந்து விழுறது, இந்த மாதிரி ஃபிசிக்கலாக நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய 4 விஷயத்தை உங்கள் மைண்டில் லிஸ்ட் பண்ணுங்கள். அடுத்தது அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் கேட்கக்கூடிய 3 சத்தங்களை உங்கள் மைண்டில் லிஸ்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் தூரத்தில் கேட்குற ஏதோ ஒரு டிராஃபிக் சிக்னல், பறவைங்க சத்தம், இல்லைனா ஃபேன் ஓடுற சத்தம், இந்த மாதிரி. அடுத்தது நீங்கள் ஸ்மெல் பண்ணக்கூடிய 2 விஷயத்தை உங்கள் மைண்டில் லிஸ்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெஷ்ஷான ஏர், ஒரு வேளை வந்து பெருசாக எதுவுமே இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயத்த ஸ்மெல் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி நீங்கள் டேஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த லிஸ்ட் பண்ணுங்கள். லைக் பெருசாக டேஸ்ட் எதுவுமே தெரிலன்னா அதை நேம்லாம் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் அப்சர்வ் மட்டும் பண்ணுங்க. இது பேசிக்கா நம்ம மைண்டுக்கு ஒரு ஆங்கர் மாதிரி வேலை செய்யும், நம்மள பிரசன்ட்ல இருக்கிற ரியாலிட்டிக்கு எடுத்துட்டு வரதுக்கு. இது நம்ம பிரெயினுக்கு வந்து ஒரு சிக்னல் அனுப்பும், இப்போ நம்ம சேஃபா தான் இருக்கும்ட்டு. ரெண்டாவது 4-7-8 மெத்தட். ஆக்சுவலா இந்த ஆத்தரான ரேச்சல் கேபிளே அவங்களுக்கு வந்து கிரிட்டிக்கலான ஒரு சர்ஜரி பண்ணணுன்ற நிலைமையில அவங்க ஹாஸ்பிட்டல் பெட்ல படுத்துக்கிட்டு இருக்காங்க, சுத்தி யாருமே இல்லை. அந்த மாதிரி டைம்ல உங்களுக்கே தெரியும் நமக்கு நெகட்டிவான தாட்ஸ் தான் வரும். சர்ஜரி தப்ப போயிட்டா என்ன பண்றது, இந்த ப்ராப்ளம் ஃபிக்ஸ் ஆகலைன்னா என்ன பண்றது, இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி டைம்ல ஆத்தர் இந்த 4-7-8 பிரீத்திங் மெத்தடை யூஸ் பண்ணாங்க. சிம்பிள், நம்ம 4 கவுண்ட்டுக்கு மூச்சை உள்ள இழுக்கணும், 7 கவுண்ட்டுக்கு அப்படியே ஹோல்ட் பண்ணணும், 8 கவுண்ட்டுக்கு நம்மளோட மூச்சை வெளியே விடணும். நான் ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்பவே கஷ்டமா இருந்தது. பட் குட் திங் என்னன்னா இது ரொம்பவே ஃபிளெக்சிபிள். ஏன்னா ஆத்தர் என்ன பண்ணாங்கன்னா மூச்சை உள்ள இழுக்கிறதுக்கு 4 கவுண்ட் வச்சுக்கிட்டு ஹோல்ட் பண்ணுறதுக்கு பெருசாக எதுவுமே கவுண்ட் பண்ணாமல் மூச்சை வெளில விட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 6 கவுண்ட் எடுத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி நீங்களும் இந்த ப்ரீத்திங் டெக்னிக்கை ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த 4 கவுண்ட்டுக்கு மூச்சை உள்ளே இழுக்கிறது அண்ட் தென் வந்து ஒரு 6 கவுண்ட்டுக்கு மூச்சை வெளில விட்டுறது, இது வந்து எனக்கு ஒர்க் ஆச்சு. இந்த 2 சிம்பிள் மெத்தட்ஸே என்னோட லைஃப்பில் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஒருவேளை வந்து மைண்ட்ஃபுல்னஸ் ரிலேட்டடாக இந்த புக்கில் சொல்லியிருக்கிற மற்ற டெக்னிக்ஸ்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அது ரிலேட்டடாக ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ரெண்டாவது த லைஃப் மேப். 2014 ஃபேமஸான ஒரு சைக்காலஜி எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. ரிசர்ச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்ட இருந்து ஃபோனு மற்ற எல்லா திங்ஸுமே வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு எம்டி ரூமில் கிட்டத்தட்ட 6-15 நிமிஷம் எதுவுமே பண்ணாமல் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கணும்னு சொல்கிறாங்க. தூங்கக்கூட கூடாது, லைக் லிட்ரலாக எதுவுமே பண்ணக்கூடாது, சும்மா அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கணும். பட் அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அவங்களுக்கு முன்னாடி ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பயங்கரமாக வலியை தரக்கூடிய ஒரு ஷாக் அவங்களுக்கு அடிக்கும். ஆக்சுவலாக இந்த டெஸ்ட்டு பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருமே அந்த ஷாக்கு ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. ட்ரை பண்ண எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா அது எனக்கு பயங்கரமாக வலிக்குது, நான் காசு கொடுத்தா இந்த வலி போயிடும்னா நான் காசு கொடுக்கறதுக்கு கூட ரெடியாக இருக்குன்னு சொன்னாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்த ஒரு ஷாக்கிங்கான ரிசல்ட் என்னென்னா கிட்டத்தட்ட 67% ஆஃப் த மென்னும் 25% ஆஃப் த உமனும் வாலண்டரியாக இந்த ஷாக் கொடுக்குற பட்டன் அழுத்திருக்காங்க சும்மா உட்காரத்துக்கு பதிலாக. இதுலேயும் ஒருத்தர் இன்னுமே மோசமாக போய் கிட்டத்தட்ட 190 வாட்டி இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணியிருக்காரு. ஸோ பேசிக்காக நம்மளால சும்மாலாம் உட்காந்துக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், போர் அடிக்குது, சும்மா ஒரு இடத்துல உட்கார முடியலன்ட்டு லிட்ரலாக அவங்களுக்கு பெயினை காஸ் பண்ணக்கூடிய ஷாக் அடிக்கக்கூடிய ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறாங்க. யோசிச்சு பாருங்கள், ஷாக் அடிக்கிறத கம்பேர் பண்ணும்போது ஃபோனில் ரீல் ஸ்க்ரோல் பண்ணுறது ரொம்பவே ஈஸி அண்ட் என்ஜாயிங்கான விஷயம் இல்லை. ஸோ இப்போ இந்த ஹிடன் ஃபீவரை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்றதை பற்றி பார்ப்போம். ஸோ இதை எப்படி ஓவர் கம்
ஜம்ப் பண்ணலான்ட்டு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் டிவியில் வந்து கேப்டன் அமெரிக்கா வின்டர் சோல்ஜர் படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் வந்து ஸ்டீவ் ராஜர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 66 வருஷம் வந்து ஐஸில் உறைஞ்சு போயிட்டு இருப்பார். அவர் அந்த ஐஸ்லேருந்து வெளில வந்ததுக்கப்புறமா கையில் ஒரு சின்னதாக ஒரு நோட் புக் வச்சுக்கிட்டு தான் சுற்றிக்கிட்டு இருப்பார். இந்த 66 வருஷத்தில் என்னென்னலாம் மிஸ் பண்ணாரோ அது எல்லாத்தையுமே இதில் எழுதிப்பார். இப்போ இந்த கேப்டன் அமெரிக்கா மாதிரி தான் வந்து என்னோட சின்ன வயசில் நிறைய கோல்ஸ் இருந்தது. பட் நான் வளர வளர இந்த எல்லா விஷயத்தையுமே நான் மறந்துட்டேன். ஸோ இந்த லைஃப் மேப்ன்றது பேசிக்காக என் ஜேர்னலில் இருக்கிற 2 பேஜஸ். இதில் வந்து நான் சின்ன வயசில் பண்ணணும்னு நினைக்கிற எல்லா விஷயத்தையுமே எழுதியிருப்பேன். கூட வந்து இப்போ நான் என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன், அது எல்லா விஷயத்தையுமே இதில் எழுதிடுவேன். பட் பிரச்சனை என்னென்னா இது மட்டுமே பத்தாது. நமக்கு ஒரு சிஸ்டம் வேணும், ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும். நான் என்ன பண்ணுவேன்னா இது எல்லாத்தையுமே எழுதுனதுக்கப்புறம் இது 2ஆக பிரிப்பேன். இந்த 2 லிஸ்ட்டையும் எதை பேஸ் பண்ணி பிரிப்பேன்னா டைம் அண்ட் மணி. ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன வயசில் வந்து எனக்கு ஃப்ளைட் ஓட்ட கற்றுக்கணுன்ட்டு ஆசை. பட் அதுக்கு லேக்ஸ் கணக்கில் காசு செலவாகும். அட் த சேம் டைம் அதை பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான டைம் எடுத்துக்கும். ஸோ இப்போ என்னால் பண்ண முடியாத விஷயத்தை எல்லாத்தையுமே த ஃபியூச்சர் எக்ஸ்ப்ளோரர்ன்ட்டு ஒரு லிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த லிஸ்ட்டில் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிடுவேன். 2வது லிஸ்ட்டுக்கு பேர் த பாக்கெட் ஹாபிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சின்ன வயசில் வந்து நான் நியூஸ் பேப்பரில் இந்த சுடோக்குலாம் பார்ப்பேன். அப்போ எனக்கு அது பெருசாக விளையாட தெரியாது. பட் விளையாடணுன்ட்டு அந்த ஆசை மட்டும் இருக்கும். இப்போ வந்து சேம் இந்த மணி அண்ட் டைமை வந்து இந்த பர்டிகுலர் சுடோக்கோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சுடோக்கு கற்றுக்கிறதுக்கு நான் காசு செலவு பண்ணணுன்னா இல்லை. அதே மாதிரி இந்த சுடோக்கு கற்றுக்கிறதுக்கு எக்கச்சக்கமான டைம் நான் இன்வெஸ்ட் பண்ணணுமான்னா அதுவும் இல்லை. ஸோ இந்த சுடோக்கு கற்றுக்கணுன்றதை டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் பாக்கெட் ஹாபிஸில் வந்து சேவ் பண்ணிவிடுவேன். இன்னொரு விஷயம் என்னென்னா சின்ன வயசில் நான் ஆர்ச்சரி கற்றுக்கணுன்ட்டு நினச்சேன். இப்போ வந்து அது ரிலேட்டடாக சர்ச் பண்ணும்போது எனக்கு வந்து மணி ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியுமான்னு பார்ப்பேன். 2வது என்னால் இதுக்காக டைம் கொடுக்க முடியுமான்னு பார்ப்பேன். அதுக்கேற்ற மாதிரி இந்த 2 லிஸ்ட்டில் எந்த லிஸ்ட்டில் போடணுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த லிஸ்ட்டில் போட்டுருவேன். ஓகே, இப்போ நீங்கள் இந்த மாதிரி 2 லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த தி பாக்கெட் ஹாபிஸ்ன்ற லிஸ்ட்டு. இதுக்காக நீங்கள் ஒரு ஆக்ஷன் பிளான் கிரியேட் பண்ணணும். இந்த ஆக்ஷன் பிளான் வந்து டைம் அண்ட் எனர்ஜி பேஸ் பண்ணி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னோட ஆக்ஷன் பிளானில் மொத்தமே 3 லெவல்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் லெவல் என்னென்னா அதில் ரொம்பவே மினிமலான சிம்பிளான திங்ஸ் என்னென்னலாம் பண்ணலான்னு நான் பார்ப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் சுடோக்கு கற்றுக்கணுன்னா வந்து நான் சின்ன சின்ன பிளாக்ஸ்லாம் பார்ப்பேன் அண்ட் சிம்பிள் கேம்ஸ் ஏதாவது விளையாடி பார்ப்பேன். இது வந்து எனக்கு டைம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 5 நிமிஷம் தான் இருக்குது, இல்லைனா 10 நிமிஷம் தான் இருக்குன்னா இந்த லெவல் 1க்கு நான் எடுத்துப்பேன். பட் இதுவே வந்து என்னோட எனர்ஜியும் ஹையாக இருக்குது, அட் த சேம் டைம் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி டைமில் ஒரு ஹார்ட் லெவல் சுடோக்கு பசில் நான் வந்து விளையாடுவேன். அதுக்கு என்னென்ன மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் யூஸ் பண்ணலான்ட்டு சர்ச் பண்ணுவேன். அது ரிலேட்டடாக வந்து சின்ன சின்ன வீடியோஸ்லாம் பார்ப்பேன். லெவல் 3 என்னென்னா எனக்கு 1 மணி நேரம் இல்லைன்னா அதுக்கு மேலே டைம் இருக்குது, அட் த சேம் டைம் எனர்ஜியுமே ஹையாக இருக்குன்ட்டு வச்சுக்கோங்க. நான் எக்ஸ்பர்ட் லெவல் பசில்ஸ் விளையாடுவேன். அட் த சேம் டைம் வந்து ரொம்பவே காம்ப்ளெக்ஸான பேட்டர்ன்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்ட்டு அது ரிலேட்டடாக வீடியோஸ் பார்ப்பேன். இந்த மாதிரி வந்து நான் கிட்டத்தட்ட 3 லெவல்ஸ் வச்சுருக்கேன். இது கூடவே போனஸாக லெவல் 0ன்ட்டு ஒன்று வச்சுருக்கேன். இந்த லெவலில் வந்து ரொம்பவே ஃபன்னான விஷயங்கள் நான் பண்ணுவேன். லைக் அதுக்கு அர்த்தம்லாம் இருக்கணும், பெருசாக மீனிங்லாம் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு இந்த க்ளவுட்ஸ் எல்லாம் வாட்ச் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். நைட் ஆச்சுன்னா ஸ்டார்ஸ் எல்லாம் வாட்ச் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். நான் சும்மா ஃபன்னுக்காக க்யூரியாசிட்டிக்காக வந்து என்னென்ன டைப் ஆஃப் க்ளவுட்ஸ் இருக்குது, ஸ்டார்ஸில் என்ன மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நான் சர்ச் பண்ணி கற்றுப்பேன். இது ஏன் லெவல் 0 அண்ட் ஃபன்னு நான் சொல்கிறேன்னா, நாளைக்கு யாரோ வந்து இதை பற்றி எக்ஸாம்ஸ்லாம் வைக்க போகிறதில்ல, என்னை டெஸ்ட் பண்ணிலாம் பார்க்க போகிறதில்ல. ஜஸ்ட் இது என்னோட ஒரு க்யூரியாசிட்டி. அண்ட் நம்ம லைஃப்பில் எக்கச்சக்கமான இந்த போர் அடிக்கிற டைம்ஸ்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லைனில் வெயிட் பண்ணும்போது, இல்லைனா யாரோ ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணும்போது, சண்டே ஈவினிங் வந்து ஒரு மாதிரி சாப்பிட்லாம் மந்தமாக இருப்போம், அந்த மாதிரி டைமு. ஸோ பேசிக்காக என்னோடய லைஃப்பில் நான் ஃபன்னாக பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான விஷயம் இருக்கும்போது எனக்கு ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு சுத்தமாக டைமே கிடைக்கிறது இல்லை. ஒருவேளை வந்து நீங்கள் வந்து ப்ரோ எனக்கு சின்ன வயசுலேருந்து எந்த பெரிய ஆசைலாம் இல்லை, எனக்கு அந்த டிசைர்ஸ்லாம் எதுவுமே பெருசாக இல்லைன்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் 3 டைப் ஆஃப் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மைண்டுக்காக இந்த மாதிரி ஏதோ ஒரு வீடியோஸ் வாட்ச் பண்ணுறது, ஆர் பாட்காஸ்ட் கேட்குறது, இல்லைனா வந்து ஏதோ ஒரு புக்கு ரீட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள். 2வது உங்களோட பாடிக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டைம் அதிகமாக இருந்ததுன்னா ஜிம் போகலாம். டைம் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்தது, ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சின்னதாக வெளில ஒரு வாக் போகலாம். இல்லைனா இன்னுமே சிம்பிளாக நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்ட்ரெச் பண்ணலாம். 3வது நம்மளோட ஸ்பிரிட்காக. இதுக்காக வந்து நீங்கள் மெடிடேஷன்லாம் பண்ணலாம்.
எனக்கு வந்து மெடிடேஷன்லாம் அந்த அளவுக்கு வராது, பட் அதுக்கு நிகரானது தான் இந்த மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிசஸ்லாம். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதையும் வந்து உங்களோட லைஃப் மேப்பில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அவேர்னஸ் பிரமிட் ஆர் 478 மெத்தட், இந்த மெத்தட்ஸ் எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கலாம். இதை ஏன் நான் லைஃப் மேப்புன்ட்டு சொல்கிறேன்னா, நம்ம லைஃபையே ஒரு மேப் மாதிரி க்ரியேட் பண்ணி பாருங்கள். யோசிச்சு பாருங்கள், நமக்கு வந்து 70 வயசாக இருக்கும்போது நான் வந்து அன்றைக்கி 100 ரீல்ஸ் பார்த்தேன், இல்லைனா 200 ரீல்ஸ் பார்த்தேன், இதெல்லாம் ஞாபகம் இருக்குமா? இல்லைனா நான் என்னோட லைஃப்பில் எக்கச்சக்கமான விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணன்ட்டு இந்த பர்டிகுலர் பேஜை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குமான்ட்டு. 3வது ஹிடன் ஃபீவர், கனெக்டட் பட் அலோன். சோஷியல் மீடியா என்னன்ட்டு அட்வர்டைஸ் பண்ணுவாங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு கூட கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி தானே. யோசிச்சு பாருங்கள், உங்களோட ரீல்ஸில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் எத்தனை வாட்டி பார்த்துருப்பீங்கன்ட்டு. இன்னுமே மோசமான விஷயம் என்னென்னா, இன்ஸ்டாகிராமில் இந்த ஹோம் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இது ஆல்கரிதம் என்ன பண்ணுதுன்னா, சம்மந்தமே இல்லாமல் நான் ஃபாலோ பண்ணாதவங்க போஸ்ட்லாம் எடுத்துகிட்டு வந்து காட்டுது. பேசிக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை கனெக்ட் பண்ணுறது சோஷியல் மீடியா இல்லை. அப்படியே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸை பார்த்தாலும் அவங்களோட பெஸ்ட்டு மூமெண்ட்ஸை தான் வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. புதுசாக கார் வாங்குறது, பைக் வாங்குறது, வீடு வாங்குறது, இல்லைனா வெளில ஏதோ ஒரு பார்ட்டி போகிறது, இல்லைனா ட்ரிப் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள். இது பேசிக்காக என்ன பண்ணோன்னா ஒரு இல்யூஷனை க்ரியேட் பண்ணோம். எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க, எல்லாருமே எப்போவுமே சந்தோஷமாக இருக்காங்கன்ற ஒரு இல்யூஷன். பட் ஆக்சுவலான விஷயம் என்னன்னா, அந்த மாதிரி விஷயங்கள் பீப்புளோட லைஃப்பில் எப்போது ஒரு வாட்டி தான் நடக்குது. பட் நம்மளோட சோஷியல் மீடியா என்ன பண்ணுதுன்னா, இது எப்போவுமே எல்லாருக்குமே நடக்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனை க்ரியேட் பண்ணுது. ஸோ இப்போ இந்த ஹிடன் ஃபீவர் ஓவர் கம் பண்ணுறதுக்கு நான் சிம்பிளான 2 விஷயங்கள் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா, ரேண்டமாக என்னோடய ஃபோன் கான்டாக்ட்ஸில் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு யாரோ ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசுவேன். பட் பிரச்சனை என்னென்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே 24/7 அவைலபிளாக இருக்கிற ஆம்புலன்ஸ் கிடையாது. எல்லாருக்குமே அவங்களோட லைஃப் இருக்கும், ஒர்க் இருக்கும். ஒரு சில டைம் பிஸியாக இருப்பாங்க, ஒரு சில டைம் காலை பிக் பண்ணுவாங்க. இதனால தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சது 2வது மெத்தட், ஜேர்னலிங். ஜேர்னலிங்கில் சிம்பிளாக நான் 2 ஸ்ட்ரக்சரை தான் யூஸ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா கிராட்டிடியூட். நான் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஹெல்த்தியாக இருக்கேன், அதுக்கு ஒரு தேங்க்ஸ். இப்போ என்னால் இந்த வீடியோ எடுக்க முடிஞ்சுது, அதுக்கு ஒரு தேங்க்ஸ். இந்த மாதிரி நான் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் தேங்க்ஃபுல்லாக இருக்கணும் அதை பற்றி நான் எழுதுவேன். இப்போ நிறைய பேர் யோசிப்பீங்க, இதெல்லாம் எப்படி ப்ரோ ஒர்க் ஆகும்ன்ட்டு. இது பேசிக்காக என்ன பண்ணோன்னா, ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ணோம். நம்மக்கிட்ட எதுவுமே இல்லைன்னு பார்க்குறதுக்கு பதில் நம்மக்கிட்ட என்னென்னலாம் இருக்குதோ அதுக்கு நம்ம தேங்க்ஃபுல்லாக இருப்போம். 2வது வின்ஸ். நம்ம லைஃப்பில் நம்ம நிறைய விஷயத்தை அக்காம்ப்ளிஷ் பண்ணியிருப்போம், பட் அதுக்கு எதுக்குமே நம்ம ப்ராப்பராக செலிப்ரேட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, சிம்பிளாக என்னோடய லைஃப்பில் கடைசி 1 வாரம், 1 மாதம், இல்லைனா 1 வருஷத்தில் என்னென்ன வின்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பேன்ட்டு ஜஸ்ட் ஒரு லிஸ்ட் டவுன் மாதிரி எழுத ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போ தான் தெரிஞ்சுது நான் எந்த அளவுக்கு ஸ்மால் வின்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணாமல் மிஸ் பண்ணியிருக்கேன்றது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் கிட்டத்தட்ட 7 மாதம் வந்து ஜிம் போயிருக்கேன், அது எனக்கு ஒரு செலிப்ரேஷன் தான். இப்போ வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண போகிறேன், போஸ்ட் பண்ண போகிறேன், அது எனக்கு ஒரு டைப் ஆஃப் செலிப்ரேஷன் தான். வியூஸ் வர்றது, சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றது, இது எல்லாமே செகண்டரி. ஸோ இந்த 2 விஷயமே என்னோட லைஃப்பை ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக மாற்றுது. இப்போ இந்த லைஃப் மேப் சொன்ன பார்த்தீங்களா, இது ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஒரு புக்கில் எழுதலாம். பட் மோஸ்ட்டாக நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுறேன்னா, புக்கில் எழுதுவேன், அட் த சேம் டைம் டிஜிட்டலாக ஏதோ ஒரு விஷயத்தில் எழுதிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒப்சிடியன் ஆப் யூஸ் பண்ணுறேன், அதில் எழுதிடுவேன். சின்ஸ் வந்து எல்லா டைமுமே என்னால் இந்த ஜேர்னலை வந்து கேரி பண்ணிட்டு போயிட்டு இருக்க முடியாது. ஸோ நான் ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிட்டேன்னா ஜஸ்ட் என்னோட இந்த லைஃப் மேப்பை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி என்னால் அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணியிருக்க முடியும். சின்ஸ் நம்மக்கிட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா நம்ம எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டோம். இதனால தான் இதை நான் ஒரு சிஸ்டம்னு சொல்கிறேன். ஸோ பேசிக்காக இந்த சிஸ்டமை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான ஹாபிஸ் இருக்கும். கூடவே வந்து நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிற ஃபன்னான, ஹாப்பியான எக்கச்சக்கமான விஷயத்த பண்ணலாம். ஒருவேளை வந்து உங்கள் லைஃபுக்கு பர்பஸ் எதுவுமே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க, அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஜாப்பனீஸ் சீக்ரெட் ஃபிக்ஸ் மை ப்ரோக்கன் லைஃப்ன்ற இந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள்.